Good morning students. This is Jayanti Miss from Social Department. Today we are going to see about History Unit 9 Freedom Struggle in Tamil Nadu Part 1. இந்த லெசனில் அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்னு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி கலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் காலனிய எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அமெலியரேஷன் ஆஃப் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ், அதாவது கல்வியின் வளர்ச்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்கும் இந்த கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சேலஞ்ச் ஆஃப் த ஜஸ்டிசைட்ஸ் டு த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் காங்கிரஸோட அரசியலுக்கு நீதி கட்சியோட சவால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிலிட்டன்ட் மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த காங்கிரஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் காங்கிரஸின் போர்க்குணமிக்க அந்த வெகு மக்கள் இயக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஷோட் த லீட் இன் ரெசிஸ்டிங் கலோனியல் ரூல் as early as the late 18th century. The Palayakaras resisted the English attempts to establish their political hegemony in Tamil Nadu. Even after the defeat of the Palayakaras, an uprising was organized by Indian sepoys and officers in Velur Fort in 1806 that had its echoes in several cantonments in South India. Thanks to the introduction of Western education and eventual emergence of educated Indian middle class, the struggle against the British took the constitutional path. The freedom struggle in Tamil Nadu was unique because from the beginning it was not only a struggle for independence from the English rule but also a struggle for independence from social disability imposed by the obnoxious caste system. In this lesson, we shall study the role played by nationalist wedded to diverse ideologies in Tamil Nadu. இந்த லெசனில் நம்ம இன்ட்ரடக்ஷன் அதாவது அறிமுகம் அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போகிறோம், காலனி ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாடு ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தது அப்படின்னும் 18ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியிலேயே பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தங்களோட அரசியல் ஆதிக்கத்தை நிறுவ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர்களோட முயற்சியை அவங்க எதிர்த்திருக்காங்க. பாளையக்காரர்களோட தோல்விக்கு பின்னால் கூட 1806 வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு பெரிய எழுச்சியை திட்டமிட்டு நடத்தியிருந்திருக்காங்க. அந்த புரட்சி தென்னிந்தியாவில் பல இராணுவ முகாம்களிலும் எதிரொலிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேற்கத்திய கல்வி அறிமுகம் அண்டு இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றமும் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில் எடுத்துக்கொண்டு போச்சு. தமிழ்நாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தனித்தன்மை வாய்ந்ததாக அப்போ கருதப்பட்டுச்சு. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே அது ஆங்கிலேயிட்டிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டமாக மட்டும் இல்லாமல், அதாவது ஒரு தீங்கினை விளைவிக்கக்கூடிய அந்த சாதி முறை ஏற்படுத்தியிருந்த சமூக தடைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்குமான போராட்டமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. இந்த லெசனில் நம்ம தமிழ்நாட்டில் வெவ்வேறு கருத்தியல்களை பின்பற்றிய தேசியவாதிகள் அவங்களோட பாத்திரம் என்ன, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 9.1 Early Nationalist Stirrings in Tamil Nadu. First one, Madras Native Association. The Madras Native Association MNE was the earliest organization to be founded in South India to advocate larger public rather than sectarian interests. It was started by Gazulu Lakshmi Narasu Srinivasanar and their associates in 1852. It consisted primarily of merchants. The objective was to promote the interest of its members and their focus was on reduction in taxation. It was protested against the support of the government to Christian missionary activities. It drew the attention of the government to the condition and needs of the people. One of the important contributions of the MNA was its agitation against torture of the peasants by revenue officials. These efforts led to the establishment of the Torture Commission and the eventual abolition of the Torture Act, which justified the collection of land revenue through torture. However, by 1862, the Madras Native Association had ceased to
exist. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசிய அதிர்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் 9.1ல். அதில் ஃபஸ்ட்டு சென்னை வாசிகளின் சங்கம், அதுதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகளின் சங்கம். இந்த சென்னை வாசிகளின் சங்கம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பான இந்த வகை தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளைய அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இந்த அமைப்பு 1852 கஜுலு லக்ஷ்மி நரசு சீனிவாசனார் அவங்கள சேர்ந்தவங்களாலையும் நிறுவப்பட்டுச்சு. இந்த அமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க. தனது உறுப்பினர்களோட நலன்களை முன்னெடுப்பது, அவங்களோட வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது, இந்த மாதிரியான நோக்கங்களை இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உள்ளடக்கி இருந்துச்சு. இது தவிர கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்துச்சு. மக்களின் நிலை, அவர்களுடைய தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இந்த அமைப்பு மேற்கொண்டது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்துவது, அதுக்கு எதிராக இந்த அமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்துச்சு. இந்த அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம், அதாவது டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று நிறுவப்பட்டுச்சு. அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த அமைப்பு 1862க்கு பின்னாடி செயலிழந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பியில் பார்க்குறது பிகினிங் ஆஃப் த நேஷ்னலிஸ்ட் ப்ரெஸ், த ஹிந்து அண்ட் சுதேசி மித்ரன். The appointment of T. Muthuswamy as the first Indian judge of the Madras High Court in 1877 created a furore in Madras presidency. The entire press in Madras criticized the appointment of an Indian as a judge. The press opposed his appointment, and the educated youth realized that the press was entirely owned by Europeans. The need for a newspaper to express the Indian perspective was keenly felt. G. Subramaniam and M. Veera Raghvachari and 4 other friends together started a newspaper, The Hindu, in 1878. It soon became the vehicle of nationalist propaganda. G. Subramaniam also started a Tamil nationalist periodical Swadeshi Mitran in 1891, which became a daily in 1899. The founding of the Hindu and Swadeshi Mitran provided encouragement to the starting of other native newspapers such as Indian Patriot, South Indian Mail, Madras Standard, Deshabhimani, Vijaya, Suryodayam and India. நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள், தி ஹிந்து அண்ட் த சுதேசி மித்ரன். இந்த ரெண்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டி. முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்படுறாரு. இப்படி நியமிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு இந்தியர் பார்த்திங்கன்னா நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செஞ்சிச்சு. அப்படி விமர்சனம் செஞ்சு எதிர்ப்பு தெரிவித்த எல்லா பத்திரிகைகளுமே ஐரோப்பியர்களால் நடத்தப்படுவதை நம்மளோட கல்வி கற்ற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா உணர்ந்தாங்க. இது குறித்து இந்தியர்களோட எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகையை தேவை அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்தாங்க. ஸோ சுப்பிரமணியம், எம். வீர ராகவாச்சாரி அண்ட் இவர்களோட நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1878 தி இந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகையை தொடங்குறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த செய்தி பத்திரிக்கை பார்த்திங்கன்னா தேசிய பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியாக மாறுச்சு. ஜி. சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் அப்படிங்கிற பெயரில் ஒரு தேசிய பருவ இதழை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1899 அந்த இதழ் நாளிதழாக மாறுச்சு. தி இந்து, சுதேசி மித்ரன் ஆகிய பத்திரிகைகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இண்டியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்ளிட்ட பல உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு இது ஊக்கமளித்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் த earliest organization in South India which clear nationalist objectives. On 16th May 1884, MMS was started by M. Veera Raghvachari,
P. Anandacharlu, P. Rangayya, and few others. P. Rangayya became its first president. P. Anandacharlu played an active role as its secretary. The members met periodically, debated public issues in closed meetings, conducted hall meetings, and communicated their views to the government. Its demands included conduct of simultaneously civil service examinations in England and India, abolition of the Council of India in London, reduction of taxes and reduction of civil and military expenditure. Many of its demands were adopted later by the Indian National Congress founded in 1885. இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் மகாஜன சபை. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களோடு துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பில் சென்னை மாகாண சபை அப்படிங்கிற இந்த ஒன்று அதாவது சென்னை மகாஜன சபை அப்படிங்கிற இது ஒன்று குறிப்பிடத்தக்கது. சரியா? இது 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தச்சார்லு, பி ரங்கையா அப்படிங்கிற ஒரு சிலரால் நிறுவப்பட்ட இந்த அமைப்போட முதல் தலைவராக பி ரங்கையா அப்படிங்கிறவர் பொறுப்பேற்கிறாரு. இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பி அனந்தச்சார்லு இதனோட செயல்பாடுகளில் சிறப்பாக பங்காற்றுறாரு. இந்த அமைப்போட உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலையும் நிறைய கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்களோட கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த மாகாணத்தில் பல பகுதிகளில் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த மக்களுக்கிடையே பல்வேறு பொது பிரச்சனைகள் குறித்த ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறதே சென்னை மகாஜன சபையினோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. இது தமிழில் சென்னை மகாஜன சபைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லலாம். குடிமை பணிகளுக்கான தேர்வுகள், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே சமயத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதும், லண்டனில் இருக்கிற இந்தியன் கவுன்சிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் ஓப்பன் பண்ணுறதும், வரிகளை குறைக்கிறதும், இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கிறதும் இந்த மாதிரியான கோரிக்கைகளை இந்த அமைப்பு வச்சது. இந்த அமைப்பு பல கோரிக்கைகள் வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளாக இந்த கோரிக்கைகள்லாம் மாறுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடரேட் ஃபேஸ். Provincial associations such as Madras Mahajana Sabha led to the formation of an all India organization. The Indian National Congress leaders from different parts of India attended several meetings before the formation of the Congress. One such meeting was held in December 1884 in Theosophical Society at Adayar. It was attended by Dadabhai Naoroji, K.T. Telang, Surendranath Banerjee and other prominent leaders apart from G. Subramaniam, Rangayya and Anandacharlu from Madras. The first session of the Indian National Congress was held in 1885 at Bombay. Out of a total of 72 delegates, 22 members were from Madras. The second session of the Indian National Congress was held in Calcutta in 1886 with Dadabhai Naoroji in the chair. The third session was held at Mackie's Garden, now known as the Thousand Lights, in Madras in 1887 with Badruddin Dayabji as president. Out of the 607 All India delegates of 362 were from Madras presidency. இந்த 9.1 நம்ம லாஸ்ட் டாப்பிக்காக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மிதவாத கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாடரேட் ஃபேஸ், மிதவாத கட்டம். சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு ஒரு வழிகோலியாக இருந்துச்சு. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. அவ்வாறான நடந்த ஒரு கூட்டம்தான் 1884 டிசம்பரில் நடந்த பிரம்மஞான சபையில் கூடியது. தாதாபாய் நவ்ரோஜி, K.T. தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் சில முக்கிய தலைவர்களோட சென்னையிலிருந்து ஜி சுப்பிரமணியம், பி ரங்கையா, பி அனந்தச்சார்லு இவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் 1885 பாம்பேயில் நடந்துச்சு. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்களா இருந்தாங்க.
இதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடு 1886 நெக்ஸ்ட் இயர்லேயே நடந்துச்சு. அது கல்கட்டாவில் நடந்துச்சு. தாதாபாய் நவ்ரோஜியோட தலைமையில் தான் அது நடந்துச்சு. காங்கிரஸோட 3வது மாநாடு பார்த்திங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 சென்னையில் இன்றைக்கி 1000 விளக்கு அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மக்கீஸ் தோட்டத்தில் தான் நடைபெற்றுச்சு. கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகள், 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு லெசனில் பார்ட் 1 முடிச்சிருக்கோம். மீதியை அடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.